இன்றைக்கி இஃப்தாருக்கு சீசி சிக்கன் சப்பாத்தின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி தாங்க புதுசாக ட்ரை பண்ணியிருந்தேன். இதுக்கு மைதா மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம். கடைசியாக ஒரு 2 சொட்டு எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறணும். போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், ஜீரகம், மிளகுத்தூள், ஆரிகோனா சேர்த்துட்டு இப்போ அது கூடவே சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மசாலாலாம் நல்லா பிடிச்சு வரட்டும். நான் அதுக்குள்ளே தேவையான காய்கறிகள்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்ததாக ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சிக்கனையும் சேர்த்து விட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுத்தால் சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயம், குடமிளகா, தக்காளி இதெல்லாமே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மாவை எந்தளவுக்கு மெல்லிசாக தேய்ச்சி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு தேய்ச்சி எடுத்துகிட்டு சப்பாத்தி கல்லில் எண்ணெய் தேய்க்காமல் 2 பக்கம் போட்டு எடுத்துக்கிறேன். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஒரு 30 செகண்டுக்கு திருப்பி போட்டு எடுத்துக்கிட்டால் போதும். அடுத்ததாக இந்த கிரில் பேனில் ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த ஷீட்டை வச்சு விட்டுறலாம். அடுத்ததாக அதுக்கு மேலே கெச்சப், சீஸும் சேர்த்து விட்டுட்டு சிக்கனையும் சேர்த்து விட்டுறலாங்க. மறுபடியும் இதுக்கு மேலே சீஸ் கொஞ்சமாக துருவி சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஷீட்டை போட்டு திருப்பி போட்டு எடுத்தால் போதும். சூப்பராக ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். என்கிட்ட கிரில் பேன் இருந்தனால யூஸ் பண்ணி செஞ்சுருந்தேன். நார்மலான தோசைக்கல்லை வச்சு கூட செஞ்சு எடுக்கலாங்க. ஜூஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா நன்னாரி சர்பத் கலந்து எடுத்துகிட்டு ஆப்பிள் ஜூஸும் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்படி தாங்க எங்களுடைய இஃப்தார் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம்.